செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே வந்து பொன்னி அரிசி வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேவையான கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான பொருட்களான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கழுவி நம்ம வெட்டி வச்சுக்கணும். அரிசி வந்து நான் 3 படி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கழுவி ஊற வச்சுக்கிறோம். ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கிறோம். கடாயை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை போடுறோம். ஸ்பைசஸை போட்டதுக்கப்புறமா ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எண்ணெயில் வந்து நல்லா சூடாக சீக்கிரமாக வதங்குறதுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தட்டு போட்டு மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கும். சரிங்களா? அதுக்காக இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூட போகிறோம். தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் வந்து ஒரு வாட்டி திரும்ப ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுறணும். திரும்ப மூடி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வெங்காயம் எப்படியே நல்லா வதங்கியிருக்குன்னு. இது வந்து இப்போ நல்லா இதில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்டு கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். நல்லா வந்து இஞ்சி பூண்டு வாசனை வரும். உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணது பிரியாணி வாசனை. நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டது நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா தக்காளி வந்து வதங்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும், பிரியாணி வாசனை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவான பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். மஞ்சத்தூள் போட்டு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா வந்து நம்ம கிண்டி விடணும். மசாலாவோட கறி வந்து நல்லா ஊறக்குள்ள நமக்கு வந்து ஒரு லெமனை முழுசாக ஊற்றி அதை புழிஞ்சு விடுறோம். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து 3 படி போட்டோம். ஸோ ஒரு படிக்கு 1.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படிக்கு 4.5 வருது. இது வந்து பொன்னிப்பூர் அரிசின்றதுனால நம்ம வந்து கூட வந்து ஒரு அரை படி சேர்த்து நம்ம வந்து 5 படி தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு இப்போ நம்ம வந்து இதை மூடி விட்டுட்டோம்னா சீக்கிரத்துலேயே வந்து பாயில் ஆகும். இப்போ வந்து நம்ம உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு மேலே வந்து புதினா போட்டுட்டு மூடி விட்டுருவோம். மூடி விட்டதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நல்லா அது கொதி வந்ததும் திரும்ப நம்ம கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விடுவோம். தட்டு போட்டு மூடிட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கக்குள்ளே நம்ம தம்மு போட போகிறோம். ஸோ தட்டு போட்டு மூடிட்டு தம் போடுறோம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து நமக்கு நல்லா உதிரியாக வந்து கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம இது மேலே நெய் விட்டு நம்ம அரிசி தம்மை உடைக்க போகிறோம். மேலே புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பாருங்கள் அரிசி எவ்வளோ அழகாக வந்து முழுசாக நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ரெடி, சுவையான பொன்னி அரிசி பிரியாணி ரெடி. இந்த பொன்னி அரிசி பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.